படம் எதிர்பார்த்தலாம் வரல ப்ரோ. ஸ்டோரி என்ன இருக்கோ அதுக்கு தான் பார்க்க வந்தோம். பட் ஒன்றுமே இது இல்லை. எல்லாமே ஓல்டாக இருக்குது, கிரிஞ்சாக இருக்குது, பயங்கர கிரிஞ்சாக இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்க. இந்தியன் ஒன் மாதிரி இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு. ஒரே போர் ரொம்ப ஸ்லோ. ரொம்ப சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நல்ல மூவி. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப ட்ராக் பண்ணிட்டாங்க. எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் லோட் பண்ண மாதிரி இருக்குது. செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட் வரணுங்கிறதுனால அப்படி பண்ண மாதிரி இருக்குது. பட் எல்லாமே அவங்க சொன்னதை கொடுத்துருக்காங்க. மியூசிக் வந்து ஆவரேஜாக இருக்குது. கமலோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. சித்தார்த் வந்து ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியுது எல்லாத்துக்கும். கமலும் அவரும் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கார். அதான் அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுது மூவியில். பிஜிஎம் வைஸ் நம்ம கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. படத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் இடையில சின்ன பிட்டு தான் போட்டாங்க. அந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டாங்க. அது நல்லா ஹைப்பாக இருந்துச்சு. அந்த ஹைப் ஓவரால் மூவியில் இல்லை. அவ்வளோதான். நல்லா இருக்கு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இல்லை ப்ரோ. இல்லை இருக்கு ப்ரோ. இல்லை அதை விடுங்க. போர் தான். 3 மணி நேரம் வேஸ்ட்டு தான். படம் ரொம்ப லேக் அடிக்குது. பார்ட் 3ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, எதாவது இருக்குன்னு பார்த்தோம். பட் ஆனால் ஒன்றுமே இல்லை, எங்கேஜிங்காகவே இல்லை. ரொம்ப லேக் இருந்தது. சித்தார்த் போர்ஷன் நல்லா இருந்தது. மற்றபடி கமலோட மேக்கப்பு அது இதெல்லாம் அங்கங்கே மாறுது. ஓகே ப்ரோ, நார்மல் தான். இல்லை அங்கங்கே பாட்டாக வராங்க. கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு அது சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஓவரால் ஒரு ஆவரேஜ் மூவி ப்ரோ. ஒரு தடவை பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட்டாக வரவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் மூவி. பெட்டராக எதுவும் ஃபீல் ஆகலை. இந்தியன் 1 அளவுக்கு இல்லை. இந்தியன் 2 யா அவரோட ஆக்டிங் எப்போதுமே நல்லாவே இருக்கும். இந்த படத்துலேயும் நல்லாவே இருந்துச்சு. சங்கர் சாரோட டைரக்ஷன்ஸ் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பிரம்மாண்டம் இருந்தது. அந்த அளவுக்கு ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி படம் பார்க்குற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் போரிங்காக இருந்தது, அவ்வளோதான். ஸோ ஸ்டோரி கனெக்டே இல்லாத மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் ரொம்ப லென்த்தியாக இருக்குது ப்ரோ. இவ்வளோ நேரம்லாம் படம் தேவையே இல்லை. 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துலேயே கதையை முடிக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு மாதிரி கனெக்டே ஆகலை. ஒன்றுமே கனெக்ட் ஆகலை. போர் தான் ப்ரோ. படம் எதிர்பார்த்தலாம் வரல ப்ரோ. ஸ்டோரி என்ன இருக்கோ அதுக்கு தான் பார்க்க வந்தோம். பட் ஒன்றுமே இது இல்லை. எல்லாமே ஓல்டாக இருக்குது, கிரிஞ்சாக இருக்குது, பயங்கர கிரிஞ்சாக இருக்குது. பிடிக்கல, அவ்வளோதான். இந்தியன் 1 சூப்பராக இருக்கும் ப்ரோ. இந்தியன் 2 அவ்வளோவா நல்லா இல்லை. லாஜிக்கல் மிஸ்டேக் நிறையா இருக்குது. பிடிக்கல, அவ்வளோதான். ஓகே ப்ரோ, ஆஸ் யூஷுவல். பட் ஒன்றும் பெரிய லெவலுக்குலாம் இல்லை. ஒன்றும் தெரில. சித்தார்த் போர்ஷன் நல்லா இருந்தது ப்ரோ. ப்ரோ எஸ்ஜே சூர்யாவுக்கு ரோலே இல்லை ப்ரோ. எப்போ பார்த்தாலும் சும்மா வந்துட்டு இருக்காரு, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக ரோல்லாம் ஒன்றுமே இல்லை. மேபி ஒரு 3-4-5 நிமிஷம் கூட எஸ்ஜே சூர்யாலாம் சேர்ந்து வந்திருக்க மாட்டார் படத்தில். சும்மா வேணால் பார்க்க வரலாம் ப்ரோ, போர் அடிக்கணும், அவ்வளோதான். தேர்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஏன்னா அதில் தான் நிறைய கமர்ஷியலாக நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் லாகாக இருக்க மாதிரி இருக்குது. பட் பண்ணி நல்லா இருக்கு. பண்ண மியூசிக் சூப்பராக இருக்குது. நிறைய ஸ்டோரி பேஸ்டாக நிறைய கதை சொல்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் லாக் மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கரப்ஷன் பற்றி தான் பப்ளிக்காக நடக்கிறதா பேசியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. பட் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயம் பண்ணுறதுனால அதில் வர சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி ஓகே. பிஜிஎம் வந்து நிறைய பேர் குறை சொன்னாங்க நேற்றுலாம். ஏஆர் ரஹ்மான் மாதிரின்னு சொல்லிட்டு 1996 வேறு. இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அனிருத் போட்டிருக்காரு. சாங்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த தாத்தா வரார் சாங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த சங்கரோட பிரம்மாண்டம் அந்த சாங்லேயே தெரியுது. மற்றபடி படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டில் மேபி இன்னும் பயங்கரமாக எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு சில சீன் வந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் படம் வந்து சூப்பராக இருக்குது. மற்றபடி குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. படம் நல்லா தான் இருக்குது. தேர்ட் பார்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு இதை விட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் ஓகே தாங்க, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் கிளைமேக்ஸ் தாண்டி ஒரு போர்ஷன் இருக்குல்ல, இந்தியன் 3 ட்ரெய்லர், அது ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அதுக்காக வெயிட் பண்ணலாம். மற்றபடி 2 வந்து ஒன் டைம் வாட்ச் மாதிரி தான் இருக்கும். இல்லைங்க, அவரோட டச்சு விட்டு போச்சுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா சில ஃபைட் சேசிங் சீன்லாம் வந்து ரொம்ப பழைய காலத்து ஸ்டைல் மாதிரி இருக்குது. ரொம்ப இழுத்தடிச்சிட்டாங்க அந்த ஃபைட்டு சேஸ் எல்லாம்.
மற்றபடி டைலாக்ஸும் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஒரு ஃபயரான டைலாக்ஸும் எதுவும் கிடையாது. மேபி அந்த போர்ஷன்லாம் டைலாக்ஸ்லாம் இன்னும் பெட்டராக இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஷங்கரோட டச் இல்லைங்க, போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். கம்பேர் பண்ணாதீங்க, இது அந்தளவுக்கு இல்லை. ஏஆர் ரஹ்மான் ஒரு எப்பிக்கை க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டார் இந்தியன் 1ல். இந்தியன் 2ல் அந்த மாதிரி இது ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குமா? நம்ம ஆஃப்டர் 10 years 15 years இந்த பிஜிஎம் நம்ம கேட்டு நமக்கு அந்த ஃபீல் வருமானா வராது. யூஸ்வலாக நம்ம அனிருத் போடுற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி அதான் இது ஒரு எப்பிக் மாதிரி இருக்காது. நீங்கள் அந்த பழைய இந்தியன் 1 பிஜிஎம்மோ இல்லை சாங்ஸோ வந்து இன்றைக்கி வரைக்கும் கேட்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் வருதுல்ல, அந்த ஃபீல் வந்து இது வந்து ஆஃப்டர் 2 years 3 yearsனால் ஃபேட் அவுட் ஆகிடும். அவ்வளோதான். எஸ்ஜே சூர்யாவுக்கு சோஃபா சும்மாங்க. எஸ்ஜே சூர்யா வந்து அந்தளவுக்கு பெரிய ரோல்லாம் கிடையாது. சித்தார்த்துக்கு ஓகே, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தென் சமுத்திரகனி நல்லா பண்ணியிருக்காரு, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவ்வளோதான், டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. கொடுத்த ரோலை டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, அது அந்தளவுக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். அவருடைய கமலுடைய ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் வெளியில் காமிச்சிருந்தாலோ, சும்மா அந்த வர்மக்கலை அப்படி இப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுதாலோ. எதுங்க அது எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அதுக்காக தான் அது வேணால் பார்க்கலாங்க. அந்த ட்ரைலர் நல்லா கிறிஸ்பாக இருக்குது, பார்ப்போம். லாஸ்ட் 30 minutes கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபுல் மூவியை விட லாஸ்ட் 30 minutes நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க ப்ரோ. நல்லாயிருக்கு, லீக் பண்ண முடியாது ப்ரோ. நீங்கள் படம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். தாத்தா வச்சு கதற விட்ருக்காங்க படம். சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது படத்தில். அவர் டைட்டில் கார்டு, அவர் இந்த வயசில் நடிக்கிறதே பெரிய சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் வயசான மாதிரியே தெரில, சூப்பராக காட்டியிருக்காங்க. கடைசி 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்த்த ஃபீலே இருக்காது. வார்னர் என்னன்னு காமிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி தான் படத்தில். ட்ரெய்லர்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க, லீட்லாம் சூப்பராக இருக்குது. பாரா சாங்லாம் லாஸ்ட்டில் தான் வரும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. த்ரூ அவுட் த மூவி எல்லாமே பிஜிஎம்லாம் புதுசாக இருக்குது. வர்மக்கலை எல்லோரும் கற்றுக்கணும். ஏழைப்பாட மக்களை எல்லாரும் வர்மக்கலை கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வர்மக்கலை படம் அடுத்தது வந்தால் நல்லாயிருக்கும். ப்ரோ நல்லா இருந்தது ப்ரோ, பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் க்யூரியாசிட்டி இருக்குன்னு பார்த்தோம். அதுதான் கொஞ்சம் மிளகரோட ஆக்டிங் எப்பயுமே சூப்பராக தான் இருக்கும். பிரச்சனை இல்லை. எப்படின்னு சொல்லு தாத்தா படம் எப்படி நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு பார்ட் நான் பார்த்தேன். அதை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப கொஞ்சம் பில்டப் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த வயசான கேரக்டர் இன்னும் அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. இவருக்கு மட்டும் வயசாகாத மாதிரி இருக்குது. அது ஒன்று இதுவாக இருக்குது. ஓகே தான் படம், ஓரளவுக்கு ஓகே தான். மற்ற கேரக்டர்ஸ்லாம் ஆனால் எஸ்ஏ சூர்யாவுக்கு அவ்வளோவா இது கொடுக்கல. அப்படி எப்படி சொல்கிறது, சான்ஸ் அவ்வளோவா உள்ளே வரவே இல்லை. அவர் இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி நான் இன்னும் எதிர்பார்த்து வந்தேன். பரவாயில்லையாக தான் இருக்குது. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறப்போ இந்தியன் வந்து இது பரவாயில்ல, அதுக்கு பரவாயில்ல. அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த டைமில் வரும்போது நல்லா இருந்தது. இப்போ பார்க்கும்போது யாருக்கும் அந்தளவுக்கு இதுவாக இருக்காது. இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பார்ட் 3 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த கேரக்டர் காட்டுறாங்க, பழைய இதெல்லாம் என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் ஓகே ப்ரோ, பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. இந்த படத்தை பார்த்தா நெக்ஸ்ட் இதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. இதில் அவ்வளோதான் எதுவும் இது பண்ணல. புரியல. இந்த இதில் அவ்வளோதான் எதுவும் கிளைமேக்ஸ் எதுவும் வரல. நெக்ஸ்ட் இதில் கண்டிப்பாக வரும், அதுக்காக வெயிட் பண்ணலாம். இதை பார்த்தா அதை கண்டிப்பாக பார்க்கணுன்னு தோணும். இது ஆனால் ஓகே படம், பார்க்கலாம், அவ்வளோதான். ஆக்சுவலாக இதில் எதுவுமே அந்தளவுக்கு புரியல ப்ரோ. நெக்ஸ்ட் இதில் தான் எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். இந்த இது படம் பார்க்கலாம், இதை பார்த்தா நெக்ஸ்ட்டு பார்க்கணுன்னு தோணும் உங்களுக்கு, அவ்வளோதான். ஆமாம், நிறைய கெட்டப்னா அந்தளவுக்கு அது காட்டல. அவர் 2 கெட்டப் தான் வருது இதில், அதுக்கு மேலே அது வரணும். எஸ்கே சூர்யா வந்து இந்த இதில் காட்டினாங்க, அவள் லைட்டாக காட்டினதே ஓகே. நெக்ஸ்ட் இதில் அவர் பயங்கரமாக வருவார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து எல்லாருமே வந்து கமல் சாரோட எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து தனித்தனியாக காட்டுறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து கமல் சார் எல்லாமே ஒரே இதில் உள்ளவங்க தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து தனித்தனியாக காட்டுறாங்க எல்லாரையும், அவங்களுக்கு ஆப்போசிட் மாரி காட்டுறாங்க. பட் நெக்ஸ்ட் இதில் வந்து எல்லாம் ஒன்றா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கிளைமேக்ஸில் அதான் போட்டிருக்காங்க. ஒரு சில சீன்லாம் கனெக்ட் ஆகலை, எமோஷன்ஸ்லாம் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை. பட் ஓகே தான், ஒரு 3 hours பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம் கண்டிப்பாக. எஃபர்ட்ஸ் போட்டு எடுத்துருக்காங்க.
அதான் அவரோட டச்சு கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது தெரியல என்னென்னு, அவரோட அந்த ரைட்டர் சுஜாதா இல்லாதனால ஏதோ இதாகுதான்னு தெரில. பட் ஓகே தான், பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ரொம்ப மோசம்லாம் இல்லை, நிறைய சீன் கூஸ் பம்ப்ஸ் தான். இந்தியன் 1 கம்பேர் பண்ணுறதுக்கா? அது 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 வந்து வேறு லெவலு, அந்த லெவல்லாம் இதை எதிர்பார்க்க முடியாது. ஓகே தான், ரொம்ப ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு இல்லை, பட் ஓகே தான். இது வந்து இந்தியன் 2 நிறைய நெகட்டிவ் ரிவ்யூலாம் இருக்குது, அப்படிலாம் கிடையாது. இந்த படத்தை இப்படி தான் எடுக்க முடியும், இதை தவிர வேறு எப்படி எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த படத்தை எப்படி கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது இல்லாமல் இந்தியன் தாத்தாவோட ஹியூஜ் ஃபேன் நான். பார்ட் 3க்காக நல்லா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். படம் சூப்பராக இருக்குது. கமல் சார் பற்றிலாம் குறை சொல்கிற மாதிரி இல்லவே இல்லை, அருமையாக பண்ணியிருக்காங்க. அதான் இந்த படத்தை இப்படி தான் எடுத்துகிட்டு போக முடியும், அதை அப்படியே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம இந்த லஞ்சம் ஊழலில் உள்ளே பூந்ததுனால நம்மளுக்கு வந்து கமல் சாரை ஹேட் பண்ணுற மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் அப்படிலாம் கிடையாது, படத்தை வந்து இப்படி தான் எடுத்துகிட்டு போக முடியும். இதுதான் கதை, நல்லாயிருக்கு, தாராளமாக பார்க்கலாம். எனக்கு சங்கர் படம்னா பிடிக்கும், அதனால படம் பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பெட்டராக இருந்துச்சு. மேபி உங்கள் பார்ட் 3 பிளான் பண்ணனால சீன்ஸ்லாம் ரொம்ப லென்த்தியாக எடுத்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம். அதே மாதிரியே தான் இருக்குது, ஒன்றும் எனக்கு ஒன்றும் சேஸ் இல்லை. எனக்கு சங்கர் படம் பிடிக்கும், ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை அது கூட அதை கம்பேர் பண்ணாதீங்க. மேபி ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் சாங்ஸு அது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக யூத்ஃபுல்லாக இருக்கும் அந்த பீரியடுக்கு. சின்ன வயசில் நாங்கள் அந்த படம் ரொம்ப கனெக்டான படம், ஸோ அதனால் அது கூட எதுவும் இது கம்பேர் பண்ண முடியாது.